திருமெய்ஞானம் ஞானபரமேஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயமானது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இறைவன் ஞானபரமேஸ்வரர் என்றும் இறைவி ஞானாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறார். தல விருட்சமாக பலாசு மரமும் வில்வ மரமும் இருக்கு. தீர்த்தம் ஞான தீர்த்தம். சோழநாடு காவிரியின் தென்கரையில் அமைந்த இந்த ஆலயத்திற்கு ஞானசம்பந்தர் பதிகம் பண்ணியிருக்காங்க. சோழர் காலத்தில் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஊர் தமிழில் நால்வேதியூர் என்றும் நாளூர் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. குலோத்துங்க சோழனின் படை தளபதியான பிரம்மாதி ராஜன் என்ற ஞானமூர்த்தி பிறந்த ஊர். இந்த ஊரில் பெரும் தவசீலராக இருந்த ஆபத் சம்பர் என்ற முனிவர் இறைவனை பூஜித்து பெரும் பேறு பெற்றார். இந்த ஆலயத்தில் இறைவன் லிங்க திருமேனியின் தலையில் சில நேரங்களில் பெரிய பாம்பு ஒன்று படமெடுத்த நிலையில் காணப்படுவது அதிசயம். இந்த செய்தி தேவார பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தின் விமானமானது கஜபிருஷ்ட ரூபத்தில் அமைந்திருக்கும். இது ஒரு பழமையான சிவ ஆலயம். 4 வேதங்களும் இங்கே இறைவனை வழிபாடு செய்து அறிவும் ஆன்ம மேன்மையும் பெற்றதன் காரணமாகத்தான் இந்த தலத்து இறைவன் ஞான பரமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஊர் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஊரில் பிறந்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது நம்பிக்கை. சோழர் காலத்து கல்வெட்டுகள் மிகவும் சிறப்புடையதாக இருக்குது.